ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிக்கு. அதிமுக எங்கே போச்சு? களத்திலிருந்து காணாமல் போயிருச்சா, இல்லை களத்திலேயே இல்லையா? பயந்து போய் 15 நாளா பனையூர் ஆபீஸையே பூட்டி இருக்கக்கூடிய ஒரு பண்ணையாரை எடப்பாடியாரோட நீங்க ஒப்பிடவே கூடாது. விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறது இல்ல, அதனால அன்ஃபிட் அப்படின்றீங்க. ஆனா விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கலாம்னா கூட அவருக்கான ஆதரவு பொதுமக்கள் பெருகிட்டு தானே இருக்கு. வீக்கம் வேற, வளர்ச்சி வேற. விஜய் வீக்கம், அது வளர்ச்சி கிடையாது. உண்மையான அரசியல்வாதி, ஒரு கெத்தான அரசியல்வாதி, ஒரு தைரியமான துணிச்சலான நிர்வாக திறமை உள்ள ஒரு அரசியல்வாதினாச்சுன்னா அவனோட மூலதனமே வாய் தான். 234 தொகுதியில இல்லாத தொகுதியா கற்பனை பண்ணி பனையூர்னு ஒரு தொகுதியை புதுசா கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு பக்கம் திமுக அடிக்குது, ஒரு பக்கம் அதிமுக அடிக்குது, ஒரு பக்கம் பாஜக அடிக்குது. புதுசா மாற்றத்தை கொடுக்க வரதை ஏன் தடுக்கிறோம்? மாஸ்டர் திரைப்பட வெளியீட்டுக்கு இந்த மாதிரியான 50% மட்டுமே அனுமதி. இதை கொஞ்சம் நீங்க தளர்த்தி எங்களுக்கு நீங்க ஃபுல்லா நீங்க இருக்கிற மாதிரி பண்ணி விடுங்க. எவ்வளவு பெரிய கோரிக்கை பாருங்க. உனக்கு உண்மையிலேயே பொதுநல அக்கறை இருந்தால், சமூக அக்கறை இருந்ததுன்னா, மக்கள் பாதிக்க கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருந்ததுன்னா. சார் வணக்கம். வணக்கம் தினேஷ் சார். 2026 சட்டமன்ற தேர்தல் களம். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிக்கு. சொல்றவர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அதிமுக எங்க போச்சு? களத்திலிருந்து காணாம போயிருச்சா, இல்ல களத்திலேயே இல்லையா? சார் மன்னிக்கணும் சார், கேள்வியே தப்பான கேள்வி. இந்த கேள்வி நானா முன்வைக்கல, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பொதுவெளியில சொல்றாரு. அதன் அடிப்படையில தான் நான் கேள்வி வைக்கிறேன் சார். அவர் சார் கற்பனையில இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. நிஜம் வேற, கற்பனை வேற. அவர் எப்பவுமே ஒரு கனவுலகத்துல சஞ்சாரிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. ரியாலிட்டி என்னன்னே விஜய்க்கு தெரியாது, கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. விஜய்க்கு தெரியல, கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியல. அவர் கூட இருந்து ஆலோசனை பண்றவங்களாவது உருப்படியா அவருக்கு சில விஷயங்களை சொல்லணும். வெறும் ரசிகர்கள் கூட்டத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு சினிமா கனவு தொழிற்சாலை, சினிமா கனவு தொழிற்சாலை. அங்க நடிக்கின்ற பொழுது ஒரு ஹீரோவை நடிச்சாரு, படங்கள்லாம் வசூலாச்சு, மக்கள் சினிமாவை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அதே மக்கள் தன்னை அரசியல் ரீதியா ஒரு பெரிய தலைவரா ஏத்துக்குவாங்க, உடனடியா ஆட்சிக்கு கட்சி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே தன்னை ஒரு பெரிய பொறுப்புக்கு, தன்னை மக்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பொறுப்புக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மிதமிஞ்சிய கற்பனையில இருக்கார். கற்பனைன்னா அப்படி இப்படி கற்பனை இல்ல, மிதக்கிறார். எதை வச்சு சொல்றீங்க? கற்பனை உலகத்துல மிதக்கிறார். இப்பவே அவரு சிஎம் ஆயிட்ட மாதிரியும், கோட்டைக்கு போய் கொடியேற்றுற மாதிரியும், பக்கத்துல அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா, அப்புறம் நம்ம புஷி ஆனந்த், ஜானு, இவங்க கூட எல்லாம் இருந்து நிர்வாகம் பண்ற மாதிரியும் அவருக்கு அவரே கற்பனை உலகத்திலே இருந்துட்டு இருக்காரு. அதுதான் சார் உண்மையா சொல்லிடுறேன் சார். கற்பனையில இருக்கிறார். கற்பனை வேலைக்காக சார். அரசியல்ங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, சாதாரணமான விஷயம் இல்லை சார். மக்களோடு மக்களா இருந்து மக்களை தேடி போய் மக்களோடு பழகு, மக்களுடைய பிரச்சனைகளில் எதிர்கொள், மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக பாடுபடு, அவர்கள் கொடுப்பதை வாங்கிக்கொள், அவர்களோடு சேர்ந்து அவர்களை வளர்த்து நீயும் வளரு. இது பேரறிஞர் அண்ணாவோட பொன்மொழி. பேரறிஞர் அண்ணாவோட பொன்மொழி இது. அந்த வழியில வந்தவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்லாம் நிலை பெற்று இன்னைக்கு நீடிச்சிருக்காங்க, தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையில். ஆனா விஜய் மாதிரி ஒரு திரைப்பட நடிகர் அவ்வளவுமே சுயநலத்துக்காக, சுயநலம்னா முழுக்க முழுக்க சுயநலம், 100% சுயநலம். அதுல மக்கள் நலம், பொது நலங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. படம் ஓடுறத வச்சு, வசூலாகிறத வச்சு, படத்தை தியேட்டர்கள்ல விசிலடிச்சு ரசிக்கக்கூடிய இளவட்டங்களை வச்சு இவங்க நம்மளை சிம்மாசனத்துல ஏத்திடுவாங்க, நாம போய் உட்காந்துக்கலாம், பதவியை என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு கற்பனையில அவர் இருக்கிறார். அதனாலதான் நான் சொன்னேன், கற்பனையில மிதமிஞ்சி போயிட்டார். எடப்பாடி பழனிசாமி மிதமிஞ்சி போறாருல? கிடையாது. அவரு சொல்றாரு அடுத்த ஆட்சி நாங்க தான் அமைச்சிருவோம் அப்படின்னு. அதான் நான் சொல்ல வரேன். விஜய் அவர்கள் கனவுல மிதக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி மிதக்கிறது இல்ல, அவர் நினைவுல மிதக்கிறாரு, அவர் கனவுல மிதக்கிறவர் கிடையாது. ஏன்னா விஜய் கூட நீங்க எடப்பாடியார் ஒப்பிடவே கூடாது. விஜய் கூட எடப்பாடியாரெல்லாம் ஒப்பிடவே கூடாது. நாங்க ஸ்டாலின் கூடயே ஒப்பிடக்கூடாதுங்கிறோம். ஸ்டாலின் கூடயே எடப்பாடியாரை ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிமுககாரங்க பொதுமக்களே இப்ப சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜய் கூட எப்படி ஒப்பிட முடியும்? சான்ஸே கிடையாது. எடப்பாடியாரும் விஜயும் ஒண்ணு கிடையாது சார். அந்த வார்த்தை பிரயோகத்துக்கே
வந்து நான் இந்த மாதிரியான ஆர்குமெண்ட்ல வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக வேண்டி உண்மையிலேயே வருத்தப்படணும். இருந்தாலும் நீங்க கேட்டதுனால சொல்றேன். என்னன்னா, எடப்பாடியார் இன்னைக்கு நேத்திக்கு வந்த அரசியல்வாதி கிடையாது. அவர் 50 வருடங்கள் பொது வாழ்வுல புடம் போட்ட தங்கம். சாதாரண ஒரு இளைஞனா இருந்து கிராமத்துல பலவிதமான பொறுப்புகளுக்கெல்லாம் வந்து கட்சியில படிப்படியா முன்னேறி எவ்வளவோ விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகளை சந்திச்சு புரட்சி தலைவரோட ரசிகரா இருந்து புரட்சி தலைவர் காலத்திலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து தீவிர ஒரு பங்காளியா இருந்து தீவிர செயலாளராக இருந்து அப்ப செயல்பட்டு செயல் வீரராக இருந்து அப்புறம் புரட்சி தலைவருக்கு அப்புறம் அம்மாவோட அபிமானத்தை பெற்று அம்மாவுடைய சட்டப்பேரவைக்கு போய் 1989 அம்மா சேவல் சின்னத்துல போடி நாயக்கனூர்ல வென்று சட்டப்பேரவைக்குள்ள போகும் பொழுது ஒரு எடப்பாடி தொகுதியில வென்று போறாரு. 1989 அதே சேவல் சின்னம் ரெட்டையில முடக்கப்பட்ட டைம். அம்மாவும் வெற்றி அடைஞ்சு போறாங்க, அவர் கூட இவரும் போறாரு. அப்ப போனவர் அப்பவே புரட்சி தலைவர் ஏத்துக்கிட்டாரு. அது ஓகே. ஆனா அப்படி போனவர் 1989 சட்டப்பேரவை உறுப்பினர், அதுக்கப்புறம் தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர், அமைச்சர், எவ்வளவோ பொறுப்புகள், வாரிய தலைவராக இருந்திருக்கிறாரு, எம்பியா இருந்திருக்கிறாரு, திருச்செங்கோடு தொகுதி எம்பி, பாராளுமன்ற உறுப்பினர், வாரிய தலைவர், அரசு ட்ரேட் போர்டோட சேர்மனெல்லாம் இருந்திருக்கிறாரு, வாரிய தலைவரா இருந்திருக்கிறாரு. அந்த மாதிரி எவ்வளவோ பொறுப்புகள் எல்லாம் இருந்திருக்கிறாரு. அப்புறம் எல்லாத்துக்கும் மேல முக்கியம் என்னன்னாச்சுன்னா, புரட்சி தலைவி அம்மா தன்னுடைய அரசாங்கம் சார்பாக சில விஷயங்களுக்காக வேண்டி டீல் பண்ணும் பொழுதும் சில கட்சி சார்பான சில விஷயங்களுக்காகவும் எதாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையை தீக்கணும்னாச்சுன்னா அல்லது ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா அல்லது ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்புகளை கொண்டு போகணும்னாச்சுன்னா அதுல முக்கியமான நபரா எடப்பாடியார் வச்சிருந்தாங்க. அவர் அம்மாட்டேந்தே எல்லா விதமான அரசியல் ஆனா ஜெயலலிதா கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. அதோட இதுதான் இன்னைக்கு அவரை வந்து ஒரு சாணக்கியரா எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று வந்து பாருன்னு கெத்தா நிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீரனா காட்டுறது. இதனால இது உண்மை, நான் அது மிகைப்படுத்தல சார். அதனால நீங்க வந்துட்டு விஜய் அப்படி கற்பனையில மிதக்கிறாரு, அதனால எடப்பாடியாரும் கற்பனையில இருக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. எடப்பாடியார் தன்னுடைய அப்படி சொல்லல, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிருவாரு அப்படின்னு அவங்க ஒரு கற்பனையில இருக்கிறாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா, இதே தானே நானே முதலமைச்சர் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதுக்காக நான் ஒப்பிட்டேன், மற்றபடி அரசியல் ரீதியா நான் ஒப்பிடல. ரைட் சார், நீங்க ஒப்பிட்டுக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னு, அவங்க கூட எல்லாம் இவங்களை ஒப்பிடக்கூடிய அளவுக்கு எந்த விதத்திலும் விஜய்க்கு தகுதி கிடையாதுங்கிறேன். விஜய் கூட அவரை ஒப்பிடவே கூடாது. எதை வச்சு சொல்றீங்க விஜய்க்கு தகுதி இல்ல? அதாவதுங்க, அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாருமே முதல்ல வந்து பொதுமக்களோட, அதான் நான் சொன்ன பேரறிஞர் அண்ணாவை வந்து உங்களுக்கு உதாரணமா சொன்னேன், அவரோட வார்த்தைகளை சொன்னேன். பொதுமக்களோட மக்களா பழகணுங்க. ஒரு பிரச்சனை என்னாச்சுன்னா ஓடி ஒளியக்கூடாது, உள்ள நிக்கணும், வந்து நிக்கணும். அந்த ஃபீல்ட்ல வந்து நீ நிக்கும் பொழுது ஒன்ன சுத்தி 10 பேர் நிக்கணும். என்ன பிரச்சனை, நான் இருக்கேன் உனக்கு வழிகாட்டுறதுக்கு. என்ன ப்ராப்ளம்னாலும் நான் இருக்கேன். நான் பயந்து ஓடக்கூடிய ஆள் கிடையாது. எதா இருந்தாலும் எங்கிட்ட வா, நான் நிக்கிறேன். அப்ப ஏதாவது ஒரு இஷ்யூவா, உனக்கு என்ன பிரச்சனை, இதோ நான் இருக்கேன், உனக்காக வேண்டி குரல் கொடுக்குறேன், நீ யாரா வேணாலும் இரு அப்படின்னு போகணும். அந்த குரல் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல தனக்கு ஏதாவது மிரட்டலோ உருட்டலோ பிரச்சனைகளோ ஏதாவது ஒரு இஷ்யூவோ வந்ததுன்னா எதுக்கும் தோண்டு போயிடக்கூடாது, என்னைக்கும் டல்லாவே ஆயிடக்கூடாது. எதா இருந்தாலும் சரி நான் அதை முடிச்சு தருவேன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், துணிச்சல் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நல்ல எண்ணம் இருக்கணும். பொதுமக்களுக்காக வேண்டி நல்லது செய்யணும். இவங்கெல்லாம் நம்மளை வந்து ஆதரிக்கிறாங்க, நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க, நம்மளை நம்புறாங்க, கட்சிக்காரங்களும் நம்புறாங்க, பொதுமக்களும் நம்புறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நாம வந்து பொது வாழ்க்கையில இருக்கிறோம். பொது வாழ்க்கையில இருக்கிறவன், பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க பொதுமக்களுக்கு என்னைக்குமே உபயோகமா இருக்கணும். அதுதான் உண்மையான அரசியல்வாதி, நியாயமான அரசியல்வாதி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் அவ்வளவு பேரும், புரட்சி தலைவரா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த எடப்பாடியார் இருக்கட்டும், எல்லாருமே மக்கள் நலன், மக்கள் நலன், மக்கள் நலன், மக்கள் நலன், தொண்டர்கள் நலன், இதத்தான் அவங்களோட குறிக்கோள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு இஷ்யூ என்னாச்சுன்னா பயந்து போய் 15 நாளா பனையூர் ஆபீஸையே பூட்டி இருக்கக்கூடிய ஒரு பண்ணையாரை வந்து எடப்பாடியாரோட நீங்க ஒப்பிடவே கூடாது. அதனால உங்க கருத்துல இருந்து நான் மாறுபடுறேன். சரிங்களா? ஓகே. இப்போ விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறது இல்ல, அதனால அன்ஃபிட் அப்படின்றீங்க. ஆனா விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கலனா கூட அவருக்கான ஆதரவு பொதுமக்கள் இருந்து பெருகிட்டு தானே இருக்கு. அது யாரும் மறுக்க முடியாதுல்ல. இல்ல சார், அதாவது சார் அது ஒரு தோற்றம் சார். ஒரு இடத்துல வந்து நீங்க வீக்கத்துக்கும் வளர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. வீக்கத்தை பார்த்து நீங்க வளர்ச்சின்னு சொல்லக்கூடாது. வீக்கம் வேற, வளர்ச்சி வேற. விஜய் வந்து வீக்கம், அது வளர்ச்சி கிடையாது, அது ஒரு மாய தோற்றம். எப்படி சினிஃபீல்டு வந்து ஒரு கனவுலகமோ மாய உலகமோ,
அந்த மாய உலகத்துல சஞ்சரிச்ச அவரு அதே கட்டமைப்போடு அதே மாய தோற்றத்தோடு ஒரு மிதப்புல அரசியல்லையும் வந்துட்டாரு. அவருக்கு தூபம் போடுறதுக்குன்னே கூட நிறைய பேர் இருக்கிறான். அவ்வளவு பேரும் சேர்ந்து அவரை உசுப்பேத்தி பிரச்சனைகள்ல சிக்க வச்சு இன்னைக்கு ஒரு கேவலப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு. சார் ஒரு அரசியல்வாதியோட தன்மை என்ன சார்? உண்மையான அரசியல்வாதி, ஒரு கெத்தான அரசியல்வாதி, ஒரு தைரியமான துணிச்சலான நிர்வாக திறமை உள்ள ஒரு அரசியல்வாதினாச்சுன்னா அவனோட மூலதனமே வாய் தான். முதல்ல தகவல்களை சொல்லணும் சார், வாயால பேசணும், மைக்கு முன்னால வந்து நிக்கணும், உயரத்துல நிக்கணும். அதனாலதான் உயர்ந்த அரசியல்வாதி. அவன் உயரத்துல இருக்கணும், அவன் என்ன சொல்றான்னு கேட்கறத கீழே இருந்து கேட்கறவங்க கேட்பாங்க. அவன் வழிகாட்டணும், அவன் வழி நடத்தணும். சரிங்களா? அவன் சொல்றத எல்லாரும் கேட்டு இவர் சொன்னா கரெக்டு, அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பின்னால போற மாதிரி இருக்கணும். அவன்லாம் உருப்படியான அரசியல்வாதிகள் கூட்டம், உருப்படியான தொண்டர்களா இருப்பாங்க. இதுல இந்த மாதிரியான கேட்டகரியில இங்க யாருமே இல்லையே. விஜய் கூட பின்னாடி போறவங்க இல்லையே, உண்மையில விஷயமே தெரியலையே. எல்லாம் தவழ்ந்துகிட்டுல இருக்கிறான். கட்சியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வளர்ச்சியே இல்லையே. இன்னும் தவளத்தான் செய்யறான். இன்னும் அந்த காலத்தை பார்த்திருப்பீங்களா, ஒரு வண்டியை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போகும் தெரியுமா குழந்தைங்க எல்லாம். அது போய் இவங்க மெதுவா நடந்து அப்பப்ப கீழே விழுந்து கொஞ்சம் உயரமாயி அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகி சுயமா நடந்து இப்ப கையை பிடிச்சிட்டு கூட நடக்க முடியாது. இவங்களால கையை பிடிச்சிட்டு நடக்கவே முடியாது. தவிழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாங்க. அதனாலதான் ஏன் சொல்றேன் என்னாச்சுன்னா, அதனாலதான் 234 தொகுதியில இல்லாத தொகுதியா கற்பனை பண்ணி பனையூர்னு ஒரு தொகுதியை புதுசா கண்டுபிடிச்சிருக்கான். பார்த்திருப்பீங்களா, செய்தி கேள்விப்பட்டீங்களா இல்லையா? பனையூர் தொகுதியில போட்டியிடணும்னு சொல்லி தாவேகா சார்புல அந்த தொண்டர்கள் மனு கொடுத்திருக்காங்க. எங்க போய் சொல்லுவீங்க? இல்லாத தொகுதி. அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கற்பனையில மிதக்கக்கூடிய ஒரு கூட்டம். மிதக்கிறானா இல்லையா? இதுல வேற பெருமையா பேசிக்கிறாங்க. 10,000 அப்ளிகேஷன் விண்ணப்ப படிவங்கள் போட்டேன். அவ்வளவு 50,000 2 மணி நேரத்துல 50,000 விண்ணப்பங்கள். எனக்கு அவ்வளவுதான்ங்கிறது எனக்கு தெரியல சார். இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஏதோ ஒண்ணு எதா இருந்தாலும் எந்த கட்சியும் செய்யாத சாதனை அவர் செஞ்சிருக்காங்க. 2 மணி நேரத்துல 50,000. என்ன சார் இது? அது வந்து நம்மளுக்கு உண்மையா என்னன்னு தெரியாத. நம்மளுக்கு என்னதான் உண்மையா அதிகாரப்பூர்வமா அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. இருக்கட்டும் சார், அதிகாரப்பூர்வமா இருந்துட்டு போகுது. அதுக்குள்ள அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் வரல. என்ன சொல்றேன்னா, அது கற்பனை மாதிரி அவ்வளவு வேஸ்ட் தானே சார். இது ஒன்றும் தேவையில்லாது தானே. இது கிண்டி ரேஸ்ல பணம் கட்டுற மாதிரி தானே. கிண்டி ரேஸ்ல எதெல்லாம் கற்பனையில பணம் கட்டுவோம், இந்த குதிரை ஜெயிக்கும் அந்த குதிரை ஜெயிக்கும், தானே போயிடலாம், தனக்கு இந்த வெற்றி கிடைக்கும், நம்மளுக்கு இவ்வளவு தூரம் லாபம் கிடைக்கும், அப்படி போய் எல்லாம் ஒண்ணு போல விளறது தானே. கருவுல விழுந்தாங்கல்ல, அதே மாதிரி தானே விழுந்தாங்க. ஒரு குதிரை அடிக்கல சார் பரிசு லம்பா. அப்படி சொல்ல முடியாது. ஒரு குதிரை விஜயா இருந்துட்டு இல்ல விழாது சார். அந்த குதிரை ஓடி வரும்போது கீழே விழுந்துடும் சார். இப்பவே தெரியுது, ஒழுங்கா ஓட மாட்டேங்குது. அப்பப்ப இது சண்டி குதிரையா இருக்குது போல, இது நொண்டி குதிரையா இருக்குது. இது ஓடலையா? அப்படி ஒழுங்கா ஓடுற குதிரையா இருந்ததுன்னா உங்களுக்கு டெல்லிக்கு போய் தெம்பா திரும்பி வந்திருக்கும். வரலையே, சோர்ந்து போயில வருது இந்த குதிரை. ஓடவே முடியலையே. அப்புறம் எங்க குதிரைன்னா ஓடணும், அதுலயும் வேகமா ஓடணும். இதுல வேகமா கூட ஓட மாட்டேங்குது, நொண்டி ஓடுது. அப்புறம் எங்க சார் இந்த குதிரை போகும்? எங்க போய் அது வந்து நீங்க சொன்ன மாதிரி ரேஸ்ல ஜெயிக்கும்? சான்ஸே கிடையாது. ஏன்னு கேட்டா, ஆனா ஒண்ணு, எல்லாரையும் விட தாறுமாறா ஸ்பீட்ல 2 இறக்கைய கையில வச்சுட்டு, அது ஒரு படம் பார்த்திருப்பீங்களா? குதிரையில வந்து விங்ஸ் இருக்கும், அதை வச்சுட்டு வானத்துல பறக்கிற மாதிரி பார்த்திருக்கீங்களா? அது கற்பனை. குதிரைக்கு இறகு இருக்குமா? இருக்காது. அது மாதிரி இது ஒரு கற்பனை குதிரை. அதனாலதான் திருப்பி சொல்றேன், சினிமாங்கிறது கற்பனை உலகம். இந்த மாய உலகத்துல இருந்து சஞ்சரிச்சு இப்ப வந்து உன்னை உசுப்பேத்தி இன்னைக்கு ஒரு கேவலப்பட்ட தன்மையெல்லாம் இன்னைக்கு வச்சுட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அதுவும் பேச முடியல சார் அவரால் அதாவது என்னன்னா, நான் தான் அதனாலதான் சொன்னேன், வாயை வந்து யூஸ் பண்றவன் தான் உண்மையான அரசியல்வாதி. நல்லா பேசணும், நிருபர்களை சந்திக்கணும். நீங்க எல்லாரையும் பாக்குறதுக்கே தயங்குறிய நீ. அப்புறம் என்ன இருக்குது? பேசுறதே இல்லையே. நீ தொண்டர்கள் மத்தியில உனக்கு QR கோடு போட்டு கூப்பிடுறான் உள்ள. எப்படி? QR கோடு போட்டு ஸ்கேன் பண்ணி பெர்மிஷன் வாங்கி உள்ள உட்காரத்தை வைக்கிறான். இவன் உடனே தன்னோட டவல் எடுத்து சுத்துறான். இதுல என்ன இருக்குது? பேசி அவங்க முன்னால நீ கைதட்டி வாங்கி மீடியாவை கூப்பிட்டு அதை நீ ப்ரொபகேட் பண்ணி அதை நீ பரப்புற மாதிரி காட்டி நீ என்ன பண்ற? உனக்கு ஒண்ணும் தெரியலையே. அதனாலதான் நான் சொல்றேன், தவழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி தவழ்ந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? பிரச்சார குழு உறுப்பினர்கள், பிரச்சார குழுல இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடுறாங்க கட்சியில. தாவைகளை போடுறாங்கல்ல, யாரெல்லாம் இருக்காங்க? முதல்ல புஷியானந்த் இருக்காரு, ஆதவர்ஜுனா இருக்காரு, செங்கோட்டையன் இருக்காரு. எப்படி போடுறாங்க பாருங்க. 80 வயசு ஆக போகுது. 50 வருஷம் நான் அதிமுக வண்டி உழைச்சேன், என்ன விஜய் தான் இன்னைக்கு வந்து என்ன வாராது வந்த மாமனியா என்ன கைதூக்கி விட்டு என்ன வந்து நான் ரொம்ப நொந்து போயிருந்த நேரத்துல என்னை வந்து அணைச்சு என்ன ஆசுவாசப்படுத்தின விஜய் இருக்காரு, எனக்கு ஒரு ஆறுதல் அப்படின்னு சொல்லி மகிழ்ந்தாருல. 3ஆம் இடத்துல அவரை தூக்கி வச்சுட்டான். சரி, இது இருக்கட்டும். பல கட்சி மாறி போனார்ல நாஞ்சில் சம்பத், எல்லா இடத்துலயும்
வாயை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாருல நாஞ்சில் சம்பத், அவரு தானே அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கான் பாத்தீங்களா நீங்க, பரப்புரை செயலாளர். பரப்புரை செயலாளர்னு கொடுத்துருக்காங்களா? இப்ப அவங்க எதுவுமே பரப்புறது இல்ல. பரப்புரை செயலாளர் இல்ல சொல்லிடுறேன், அதுல 3வதா வச்சிருக்கான் பரப்புரை. அதாவதுங்க பிரச்சாரத்துக்குன்னு போட்ட லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னாச்சுன்னா பரப்புரை செயலாளர் பேரே இல்ல அதுல. நாஞ்சில் சம்பத்தோட பேரே விட்டுருக்கான். நான் சொல்றது உங்களுக்கு மனசிலாயிடுச்சா? பரப்புரைங்கிறது யாரு? பரப்புரை செயலாளர்னா பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறவரு, அதுக்கு அரேஞ்ச் பண்ணக்கூடியவரு, யார் யார் எங்கெங்க போனோம், யார் யார் கட்சிக்கு வந்து செயல்படணும், பிரச்சாரத்தை எப்படி முன்னெடுக்கணும், நம்ம கொள்கையை மக்கள்கிட்ட சொல்லணும், ஆதரவை பெருக்கணும், விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதை ஏற்படுத்தணும், நாம மக்கள் மத்தியில செல்வாக்கை ஏற்படுத்தணும், இதுதான் அவங்களோட அஜெண்டா. இதுல யார வந்து அந்த போஸ்டுக்கு போட்டிருக்காங்களோ அவர் பேரே விட்டான். மெயினானாலே மறந்துட்டாங்க. மெயினால இல்ல, அவர் தாங்க இன்சார்ஜா போட்டிருக்கான். பரப்புரை செயலாளர்னு ஒரு ஆளை போட்டு அவர் பேரே இல்ல அதுல. அப்புறம் இவன் என்னத்த லிஸ்ட் போடுறான், என்னத்த கட்சி நடத்தினா? இதே தானே இது. ஓகே, NDTV நிறுவனம் உங்களுக்கு தெரியும், மீடியால எப்படிப்பட்ட நிறுவனம், நல்ல ஒரு பேர் வாங்கின நிறுவனம், இத்தனை வருஷங்களா பெரிய மீடியா, நேஷனல் மீடியா, எலைட் பீப்புள் அவங்களுக்காக இருக்காங்க. எலைட் பீப்புள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நிறைய பேர் படிச்சவங்க, இன்டெலிஜென்ட், அப்புறம் வந்து பெரிய பெரிய துறைகள்ல இருக்கிறவங்க, மேல்மட்டத்துல உள்ளவங்க, ரொம்ப நுணுக்கமா மைக்ரோ லெவல்ல அப்சர்வ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய நபர்கள்லாம் வந்து அதுல உள்ள கருத்து என்ன சொல்றான், அது வேல்யூபிளா இருக்கும், அவங்களோட பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு தயாரா இருக்காங்க. அதுல வந்து இப்போ எலெக்ஷனை முன்னிட்டு நிறைய பேர்கிட்ட கருத்துக்கள் கேட்கிற மாதிரியான ஒரு அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இதுல விஜயோட கருத்துக்களை கேட்கறதுக்காக வேண்டி பனையூருக்கு போயிருக்கிறாங்க. போய் உட்காந்து பேசியிருக்கிறாங்க, பேசி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, மணிக்கணக்கா பேசியிருக்கிறாங்க. அவரு ஜான் இருக்கிறாரு, யாரு விஜய் கட்சியில, ஜான் ஆரோக்கியசாமி இருக்காருல்ல, தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி. அவர் தானே வியூக வகுப்பாளரு, தேர்தல் வியூகங்களை வகுக்கிறாருல. அந்த ஆள் மூஞ்சியே பாதி பேருக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் உள்ள யாருக்காவது தெரியுமா? தெரியாது, யாருன்னே தெரியாது. அவர் கட்சியில முசியானந்த 1-2 பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, அவர் யாருன்னு தெரியாது. ஆதவர்ஜுனாவையே தமிழ்நாட்டில் உள்ள மீடியாக்களுக்கு 4-5 வருஷமா தான் தெரியும். அதுக்கு முன்னால ஆதவர்ஜுனா யாருன்னே தெரியாது. ஆதவர்ஜுனா யாருன்னே தெரியாது. ஒரு 2021 உங்களுக்கு அந்த பேர் தெரியுமா? தெரியாது. போன எலெக்ஷன்ல தெரியுமா? முசியானந்த் யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஜான் தெரியுமா? தெரியாது. ஒண்ணு யாருன்னே தெரியாது. விஜய நடிகரா தெரியும், அவ்வளவுதானே தவிர. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்காண்டி போறாங்க. இன்டர்வியூ எடுக்கிறான். கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னாச்சுன்னா 4-5 வருஷம், ஏன்னா NDTV-காரன் கேட்கிற கேள்வி வந்து அவ்வளவுமே இங்கிலீஷ்ல இருக்கும். முதல்ல அந்த விஷயம் புரியணும். அவன் என்ன கேட்க வரான், அவன் நிச்சயமா தமிழ்நாடு அரசியலை பத்தி தான் கேட்பான். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாராம்சத்தை மட்டும் சொல்லிடுறேன். உனக்கு உண்டான வெற்றி வாய்ப்பு எப்படி? நீ கட்சி ஆரம்பிச்சது கம்மியான நாள் தான், 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கிற. இந்த குறிப்பிட்ட பீரியட்ல நீ எல்லா இடத்துலயும் ரீச் ஆயிட்டியா? நீ வந்து எல்லா மக்களும் உனக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்களா? நீ ஆட்சியை பிடிச்சிருவியா? உன் வியூகம் என்ன? உன் அலையன்ஸ் என்ன? நீ எப்படி பண்ண போற? தேர்தலில் உன்னோட நோக்கம் என்ன? எப்படி உன்னோட இது என்னது? ஏன்னா இது வரைக்கும் நீ கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு முன்னால் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடல. ஸ்ட்ரைட்டா சிஎம் தேர்தல் சொல்லிட்டாரு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஒரு அரசியலுக்கு வந்துட்டாருன்னாச்சுன்னா ஆரம்பத்துல இருந்தே நிக்கணும். அதை நம்ம கட்டாயப்படுத்த முடியாது சார். அவங்களுடைய கட்சி கட்டாயப்படுத்த முடியாது. கட்சியோட ஸ்டாண்டுங்கிறதான ஒரு மரபுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். ஒரு குறிப்பிட்ட எலெக்ஷனுக்கு மட்டும் தான் நிப்பேன். கேட்கறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு. இல்ல, அவருடைய முதல் தேர்தல சிஎம் எலெக்ஷன் தான் நாங்க எம்பி எலெக்ஷன் முன்வைக்கல அப்படின்றத கருத்தோட தான் வைக்கிறாரு. இதுக்கப்புறம் வர காலகட்டத்துல வர போறாரு. இருக்கட்டுமே, அது ஏன் இப்ப வரீங்க? நீ இப்ப தவழ்ந்துட்டு தானே இருக்கீங்க. 2046 முடிய வெயிட் பண்ண வேண்டியதானே? ஏன் வர விட மாட்டீங்க விஜய்? வர விட மாட்டேன்னு சொல்லல சார். எல்லா சைடு அடிக்கிறீங்களா? ஒரு பக்கம் திமுக அடிக்குது, ஒரு பக்கம் அதிமுக அடிக்குது, ஒரு பக்கம் பாஜக அடிக்குது. புதுசா மாற்றத்தை கொடுக்க வரதை ஏன் தடுக்கணும்? அப்படி கிடையாது சார். என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காரு? மக்களுக்கு திமுக வண்டிருச்சு, அதிமுக வண்டிருச்சு, புதுசா ஒரு அரசியல் கொண்டு கொடுக்குறேன், மக்களுடைய வாழ்வாதாரத்தை நான் மேம்படுத்துறேன்றாரு. சொல்லலையா? என்ன சொல்லிருக்கிறாரு? நீங்க சொல்லுங்களேன். அவர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவேன் சொன்னாரு. என்ன சொன்னாரு? காஞ்சிபுரத்துல சொன்னாரு, மக்களுடைய கல்வி, வளர்ச்சி, மருத்துவம் எல்லாத்தையும் நாங்க வந்து இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளும் ஆளுகிற கட்சிகளும் இல்லாத அளவுக்கு நாங்க பிரசித்தப்படுத்த கொண்டு வரோம். அது சும்மா எழுதி கொடுத்தத ஒரு லைன் 2 லைன் பேசுவார். எழுதி கொடுத்தாலும் அவங்களுடைய கட்சி கொள்கையா சார். அது மனப்பூர்வமா சார். ஒரு விஷயம் சார், மனப்பூர்வமா சொன்னது கிடையாது சார். ஏன்னு கேட்டா அவங்களுக்கு நல்ல எண்ணம் கிடையாது, பொது நல்ல நோக்கமே கிடையாது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. எங்க எடப்பாடியார் வந்து முதலமைச்சரா இருந்தார். கடந்த காலத்துல முதலமைச்சரா இருந்தார். 2017 இருந்து 2021 முடிய முதலமைச்சரா இருந்தாரா? அவர் காலத்துல கோவிட் வந்து தாக்கம் தீவிரமா இருந்தது. கொரோனா தாக்கம் தீவிரமா இருந்தது அவர் காலத்துல. 2018 கடைசில இருந்து 19, 20 கோவிட் தாக்கம் தீவிரமா இருந்தது. அப்பதான் மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு படம் ரிலீஸ் தயாராச்சு. மாஸ்டர் படம், விஜயோட படம்.
கொரோனா தாக்கம் அதிகமா இருந்த பொழுது எல்லா இடத்துலயும் கட்டுப்பாடு இருந்ததுனால, எல்லா இடத்துலயும் குவாரண்டைன் இருந்ததுனால, ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கக்கூடாது, பக்கத்துல வராதங்க மாதிரி கட்டுப்பாடு இருந்ததுனால ரொம்ப உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் லாக்டவுன், மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்க்கக்கூடாது, ஈவன் ஹேண்ட் ஷேக்கே பண்ணக்கூடாது, தொடக்கூடாது, 1008 கட்டுப்பாடுகள் இருந்தது, நெருக்கம் கூடாதுன்னுட்டு கேப் இருந்தது. இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு சின்ன ஒரு பீரியடுக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி இருந்தா எல்லாமே கொஞ்சம் பாதிப்புல இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு சிறு தளர்வை அரசாங்கம் இப்ப கொடுத்தது. அப்ப எப்படி கொடுத்தாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டயத்துல கடைக்கு போய் சாமான் வாங்கிக்கலாம், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டயத்துல மக்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம், அங்கேயும் இங்கேயும் போய்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட டயத்துல நீங்க வந்து வேற யாரையும் போய் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறனாச்சுன்னா கேப் இடைவெளி விட்டு உட்காந்து நடத்திக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு லிமிடேஷன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இருந்து தமிழ்நாட்டிலே இருந்தது. அப்போ தியேட்டருக்குள்ளேயும் 40% 50% ஃபுல் அந்த அரங்க நிறைய கூடாது. இந்த சீட்ல இப்ப நான் உட்கார்ந்து ஒரு 2 சீட் தள்ளி அடுத்தவன் இன்னும் 2 உட்காரணும், கேப் விட்டு உட்காரணும். ஏன்னா அந்த வைரல் நோய் வந்து பரவக்கூடாது, மக்கள் பாதிக்க கூடாது. படம் பார்க்க வரவன் எல்லா இடத்துலயும் டோரெல்லாம் லாக் பண்ணிடுவாங்க, அந்த பிரீத்திங்னால ஸ்ப்ரெட் அவுட் ஆகக்கூடாதுங்கிறதுனால அரசாங்கம் ஏசி எல்லாம் போட விடல. அப்போ ஏசி கூட போடுறதுக்கு நாட்டு அளவிடப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த டயத்துல போய் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை, முதலீடு போட்டு படம் எடுத்துக்கிறாங்க. இவங்க எவ்வளவு சமூக அக்கறை பாருங்க. அவ அப்பாவும் அந்த படத்துக்காக வேண்டி இவரும் போய் எடப்பாடியார்கிட்ட போய் முறையிடுறாங்க. என்ன தெரியுமா கோரிக்கை வைக்கிறாங்க? என்ன தெரியுமா கோரிக்கை? என்ன கோரிக்கை வச்சாங்க? இந்த மாஸ்டர் திரைப்பட வெளியீட்டுக்கு இந்த மாதிரியான 50% மட்டுமே அனுமதி, குறைச்சலான ஆட்கள் தான் அனுமதி, பார்வையாளர்கள் தான் அனுமதிங்கிற மாதிரியான கேட்டகரி இருக்குது, இதை கொஞ்சம் நீங்க தளர்த்தி எங்களுக்கு நீங்க ஃபுல்லா நீங்க வந்து இருக்கிற மாதிரி பண்ணி விடுங்க. எவ்வளவு பெரிய கோரிக்கை பாருங்க. அப்போ ஃபுல்லா இவங்க பேச்சை கேட்டு ஃபுல்லாவே அலோவ் பண்ணி தியேட்டர் நிறையிற மாதிரி ஜனங்கள் எல்லாம் உட்காத்தி வச்சிருந்து அந்த படத்தை அலோவ் பண்ணினால் அப்ப என்ன நடக்குங்க? நீங்க நோய் பரவும் சார், வியாதி தானே பரவும். உனக்கு உண்மையிலேயே பொதுநல அக்கறை இருந்தால், சமூக அக்கறை இருந்ததுன்னா, மக்கள் பாதிக்க கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருந்ததுன்னா இந்த கோரிக்கையை நீ வைக்கலாமா? முதல்ல நான் சொல்லுங்க, நான் சொல்றது கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். நீ அப்படி இருக்கும்போது உனக்கு பொதுநலத்துல அக்கறையே இல்ல, பொதுமக்கள் மேல எந்த பாசமோ அன்போ உண்மையிலேயே கிடையாது. என்ன புரட்சி தலைவரா? முதல்ல எல்லா இடத்துக்கும் போனாலே இப்ப வந்து அவர் வேற காட்டிட்டு அலையிற. எங்க தலைவர் அவரு.